அனுமார் கட்டின கோட்டை எப்படி தெரியுமா? சும்மா சாதாரண கோட்டை இல்லை, பாதாளத்துக்கு உள்ளேயும் அந்த வாலை சுற்றி ஆகாசத்தை தொடுகின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பத்திரமான ஒரு கோட்டை கட்டியாச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் வாய் வழியாக போய் உள்ளே போனால் இந்த காது வழியாக தான் அந்த கோட்டைக்கு உள்ளே போக முடியும், யாரும் ராமரையும் லக்ஷ்மணரையும் தொட முடியாது, அவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி இப்போ வெளியில் விபீஷணர் அப்படி இப்படி நடந்துட்டுருக்கிறார், சுக்ரீவன் நடந்துட்டுருக்கார், ஜாம்பவான் பார்த்துட்ருக்காரு, எல்லாரும் காவல் காத்துட்ருக்குறாங்க. உள்ளே நீங்கள் சிரம பரிகாரம் பண்ணலான்னு ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பர்ணசாலையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், மயில் ராவணன் நேர காளி கோயிலுக்கு போய், அன்னையே எனக்கு வெற்றி கொடு. ஆமாம், இந்த சாமியெல்லாம் எப்படி தப்பு காரியம் பண்ணாக்க எப்படி உதவும் அப்படின்னாக்க, அந்த காளிக்கு, பாதாள காளிக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அவளை பூஜித்தால் அவள் கேட்டதை தருவாள். பாத்தாள பைரவி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி பாத்தாள காளி அது. அப்போது அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் சங்கல்பம் பண்ணிப்பான், நான் ராம லக்ஷ்மணர்களை உன் முன்னிலையில் கொண்டு வந்து வைக்க வேண்டும், எனக்கு நீ உதவ வேண்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிவிட்டு அவன் கிளம்புறான். கிளம்புற நேரத்தில் அவனுடைய மனைவி வர்ணமாலிகான்னு பேர், அவள் பேர். இந்த வர்ணமாலிகா அழுதுகிட்டே வரா, நீங்கள் இப்போ போகாதீங்கன்னு. எனக்கு இப்போ ஞாபகம் வருது, அந்த கட்டபொம்மன் ட்ராமாலாம் போடுற போது கூட, போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பன நானும் கண்டேன்லாம் அப்போ பாடுவாங்க. அது கூட்டமே சேர்ந்து பாடும். இவ ஓன்னு அழறா, என்ன சொல்கிறா, நீங்கள் இப்போ போகாதீங்க, எனக்கு துர்சகுனங்கள் கிடைச்சது, ஒரு மாதிரி துர்நிமித்தங்கள் வேண்டாங்க, நீங்கள் ஆபத்தான காரியத்தில் நீங்கள் போ, ஒரு வீரன் கிளம்பிட்டுருக்கிற போது நீ என்ன புலம்பிக்கிட்டுன்னு அவளை தள்ளிட்டு போவான். அப்படி கிளம்பி போகிற பொழுது ஒரு அசரீரி சொல்லும், மயில் ராவணா மூடா, எப்படி நீ ஆளப்போவதில்லை இந்த பூமியை, பாதாள லோகத்தை, உன்னுடைய சகோதரியின் மகன் நீலமேகன்தான் ஆளப்போகிறான், போ போ அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அசரீரிங்கிறது சரீரி அப்படின்னாக்கா சரீரம் உடையவர்கள் பேசுவது, அசரீரி அப்படின்னாக்கா சரீரம் இல்லாமல் வெறும் ஒலி மட்டும் கேட்குறது, சத்தம் மட்டும் கேட்கும், அப்படியே நம்ம முழிச்சு பார்ப்போமே அந்த மாதிரி. அவனுக்கு கோபம் வரும், நான் கிளம்பிட்டுருக்கிற நேரத்தில் இது என்னது இது அப்படின்னு பார்த்தாக்கா அவனுடைய தங்கை பேர் தூம்ரதண்டி. இந்த தூம்ரதண்டிங்கிற பேரை பல பேர் கேட்டிருப்பீங்க. மயில் ராவணனை தெரியாது, ஆனால் தூம்ரதண்டி, அதாவது சில பேர் தூங்குவாங்க காலையில் 8 மணி வரைக்கும், ஏதாவது ஒரு பொண்ணு தூங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி லீவு நாள் தானேம்மா தூங்குறேம்மா அப்படின்னாக்கா, தூம்ரதண்டி ஆட்டம் என்ன 8 மணி வரைக்கும் தூங்குறேம்பாங்க. அப்போ தூம்ரதண்டி தூங்கினாளாங்கிறது கிடையாது, அவள் ஒரு ராட்சசி. அதுதான் அந்த ராட்சசி மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சா அது தேவகுணம், அதுக்கு மேலே தூங்கினா அது ராட்சச குணங்கிறதுக்காக தூம்ரதண்டி மாதிரி தூங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய சகோதரி பேர் தூம்ரதண்டி. அவளுடைய கணவனை இந்த மயில் ராவணனை கொன்னுடுறான். அவளுக்கு தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறது, தன்னுடைய பிள்ளைக்காக நீலமேகனுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்ருப்பா, அவனுக்கிட்டேயே அவனோட அரண்மனையிலேயே இருப்பா. அவன் திரும்பி தூம்ரதண்டியையும் அவளுடைய மகனையும் ஜெயிலில் போட்டுடுவான். உனக்கு அப்படி ஒரு திண்ணக்கமா, உன் மகன் இங்கே ஆளுவானா, பார்த்து விடுகிறேன் அந்த அசரீரியைன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி போவான். போன உடனே ஒரு கணக்கு பண்ணுவான், என்னது இந்த கோட்டை இதுவரைக்கும் இங்கே இருந்ததில்லை, வாலினால் கட்டப்பட்டிருக்கு, அவனா மந்திரவாதி, அவனுக்கா தெரியாது. இப்படியே மெதுவாக தேடிக்கிட்டே போய் எந்த ரூபத்தில் போகிறான், விபீஷணன் மாதிரி உருவத்தை மாற்றிக்கொண்டு அப்படி மெதுவாக தேடி அனுமாருடைய முகத்தை தேடி கண்டுபிடிச்சிட்றான். அஞ்சனேயா, நான் தான் விபீஷணன், கோட்டைக்கு உள்ளே போய் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நான் ஒரு முறை பார்த்து விடுகிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்ன உடனே அனுமார் வாயை திறக்கிறார், ஏன்னா விபீஷணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை திறக்கிறாரு. இவன் உள்ளே போன உடனே அங்கேருந்து பாதை காதுக்கு போகிறது, காதுலேருந்து உள்ளே போகிறது. பார்த்துட்டான். பார்த்தா அங்கே ராம லக்ஷ்மணர்கள் பர்ணசாலையில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 பேரையும் அந்த பாதாள காளி பேரை சொல்லி அங்குஷ்ட பிரமாணம் அப்படின்னா கட்டவரல் பிரமாணமாக 2 பேரையும் ஒரு பொம்மை மாதிரி பண்ணி ஒரு சின்ன பொட்டிக்குள்ளே தூங்குற மாதிரியே, அப்படியே ராமர் லக்ஷ்மணர் எப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி, நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு வத்தி பொட்டி சைஸில் ஒரு சின்ன பொட்டிக்குள்ளே 2 பொம்மைகளாக்கி
அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறான். உள்ளே எல்லாம் சரியாக இருக்கிறது. அனுமாரே, ஜாகிரதையாக இருங்கள், இந்த மயில் ராவணன் விபீஷணனைப் போலவே வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காது வழியாக வந்து வாய் வழியாக வந்து வெளியில் போயிட்டான். எங்கே போயிட்டான்? பாதாள லோகத்துக்கு. அவன் போய் சேர்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் விபீஷணன் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது, அவன் வராமல் இருக்க வேண்டும், எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டவங்க எப்படியே அனுமார்கிட்ட வரார். ஆஞ்சநேயா, வாயுபுத்ரா, உள்ளே எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு. விபீஷணா, என்ன ஏதோ இப்பொழுதுதானே நீர் வந்து விட்டு போனீர்ங்கிறான். மோசம் போய் விட்டோம். எல்லாரும் ஒரே குரல்ல, ஜாம்பவான், சுக்ரீவன் எல்லாரும் மோசம் போய்விட்டோமே. நான் எங்கே வந்தேன்? நான் வரவில்லையே, காவலுக்கல்லவா இருந்தேன். அப்போ என் ரூபத்தில் வந்தவன் தான் இந்த மாயாவி மயில் ராவணன். உடனே எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? விபீஷணன் தவிக்கிறாரு. அடாடா, மயில் ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டானே, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்ட்டு. சரி, என்ன வழி அப்படிங்கிறதுக்குள்ள மயில் ராவணன் என்ன பண்ணா? ராம லக்ஷ்மணர்களை அங்குஷ்ட பிரமாணமாக, கட்டை விரல் பிரமாணமாக 2 பேரையும் 2 பதுமைகளாக்கி அப்படியே தூக்கம் விழிக்காத அளவுக்கு அவங்கள மந்திரத்தால் கட்டி போட்டு ஒரு பெட்டியில் வச்சு அவன் எடுத்துட்டு போகிறான். எடுத்துட்டு பாதாள லோகத்துக்கு போகிற நேரத்தில் ஆகாஷவாணி, இந்த அசரீரின்னதும் ஆகாஷவாணிங்கிறதும் ஒன்று தான். ஆகாஷவாணி அப்படின்னாக்க ஆகாயத்திலிருந்து கேட்கின்ற குரல். அசரீரி, அதுக்கு சரீரம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஒரு அசரீரி ஒலித்ததுன்னா அது ஆகாஷவாணி, அங்கிருந்து வருகின்ற ஒரு ஒலி. அது என்ன சொல்கிறதுன்னா, மயில் ராவணனே, உனக்கு ஆபத்து காலம் நெருங்கிவிட்டது, உன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது. நீ யாரை தூக்கி கொண்டு செல்கிறாய் தெரியுமா? மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமரையும் ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணரையும் நீ தூக்கி கொண்டு செல்கிறாய். இது நல்லதற்கல்ல, கொண்டு போய் வைத்து விடு, பிழைத்து போவாய் அப்படியெல்லாம் குரல் கேட்கும்போது, யார் என்ன சொல்கிறது? முன்னால் வச்ச காலை நான் பின்னால் வைக்க மாட்டேன். யார் என்ன வேணா சொல்லட்டும், தோ அவர்கள் என் கையில். கொண்டு போய் காளிக்கு பலி கொடுத்து விட்டு தான் மருகாரியன், என்னுடைய அண்ணன் ஜெயிக்க வேண்டும் அப்படிலாம் அவன் பெரிய வீர வசனமெல்லாம் பேசுவான். ரொம்ப நேரம் பேசுவான். அவன் பேசுனதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். பாக்கிய நாளைக்கு சொல்கிறேன்.